சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, ஏதாவது ஒரு வழிபாட்டு தலத்துல போய் உட்கார்ந்தா, அங்க வரவங்க சாப்பாடு போட்டுருவாங்கன்னு நம்பி இருக்கிற ஆதரவற்ற ஒரு முதியோர, ஜனாதிபதி கோயில விசிட் பண்றாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக, போலீஸ்காரங்க அடிச்சு உதைச்சு இழுத்துட்டு போறத பார்க்கும்போது, மனசெல்லாம் பதபதைக்குதுங்க. அதிகாரத்துல அடிநிலையில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண போலீஸே இப்படி நடந்துக்கிறாங்களே! ஆனா, முழு அதிகாரமும் தன்னோட கையில இருக்கும்போது, இங்க ஒருத்தர் எப்படி நடந்துக்கிட்டாருங்கிறத பாருங்களேன். ஒரு முறை ஒரு கிராமவாசி மசூதிக்குள்ள வந்து சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அத பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்கலாம் சத்தமிட்டு அவர போய் கண்டிக்க பார்த்தாங்க. அப்ப இறைத்தூதர் முகமது அவர்கள், "அவர விட்டுருங்க. அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும்." அப்படின்னு அவரு சிறுநீர் கழித்து முடிக்கிற வரைக்கும் அவர போக விட்டுட்டு, அதுக்கப்புறம் தண்ணீய கொண்டு வர சொல்லி அந்த இடத்த சுத்தம் பண்ண சொன்னாங்க. ஒரு மனுஷன் சக மனுஷனோடு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டுறதுக்காக முன்மாதிரியாக அனுப்பப்பட்டவர் தான் இந்த இறைத்தூதர் முகமது அவர்கள். உங்களுக்கும் நேரம் கிடைச்சா இந்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாற வாசிச்சு தான் பாருங்களேன். நன்றி.